மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இல்ல, கோஆர்டினேட்டர் எல்லாம் இன்னைக்கே வரணும்னு நீங்க சொன்னதா சொன்னாலே. கிளீன் பண்ற வர்க்கெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொன்னாலே. நான் யாரையும் இங்க வர சொல்லல. உங்க பொண்ணும் இங்க வரவே இல்ல. கிளீன் பண்ற வர்க்கெல்லாம் நாங்களே பண்ணிடுவோம். அதுக்கு யாரும் சூப்பர்வைஸ் பண்ண தேவையில்லை. அப்போ எங்க பொண்ணு வரலையா? இல்ல மேடம், இங்க வரல. நல்லா தேடி பாருங்க, காலை ரொம்ப கெட்டு கிடக்குங்க. மல்லி, ஏய் என்னாச்சு மல்லி? மல்லி 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 என்னாச்சு? இங்க பாரு மல்லி, என்னாச்சு? மல்லி உன்னதான் என்னாச்சு மல்லி? என்னாச்சு மல்லி? என்னங்க, மயிலோட ஹாஸ்டலுக்கு கால் பண்ண, மயில் அங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வரவும் சொல்லலையா. இப்படி சொல்றாங்களே, எனக்கு பயமா இருக்குங்க. அவங்க தான் இன்சார்ஜா? நல்லா கேட்டியா? அவங்களுக்கு தெரியாம இவ ஹாஸ்டலுக்கு போயிருக்க போறா. அவங்க தான் வார்டன். அடுத்த வாரம் தான் காலேஜ். இன்னும் யாரும் இங்க வரலன்றாங்க. வேற எங்க போயிருப்பா? இப்ப என்ன பண்ணலாம் மல்லி? எனக்கு மயக்கமே வந்துரும் போல இருக்குங்க. நம்ம முதல்ல வீட்டுக்கு போலாம். அங்க போய் என்ன பண்றதுன்னு பேசிக்கலாம். நீங்க முதல்ல வெண்பாவை கூட்டிட்டு வாங்க. சரி சரி, நீ கொஞ்சம் கூலா இரு. நீ போய் கார்ல உட்காருங்க, நான் அவளை கூட்டிட்டு வரேன். வந்துடுறேன். மாஸ்டர், ஒரு சின்ன எமர்ஜென்சி. வா வேண்டா, வா ஏறு, சீக்கிரம் ஏறு. அண்ணா 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 அண்ணா, ஒரு நிமிஷம் உங்க போனை தரீங்களா அண்ணா? ப்ளீஸ்ண்ணா. அண்ணா அண்ணா, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அண்ணா. ஒரு நிமிஷம் போனை மட்டும் தரீங்களா? ஒரு நிமிஷம் தாங்க அண்ணா, எனக்கு ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணணும்னு. பேசிட்டு கொடுத்துருவியா இல்ல எடுத்துட்டு ஓடி போயிடுவியா? இல்லண்ணா, கண்டிப்பா கொடுத்துருவேன். ஏன்னா ஏற்கனவே இப்படி நடந்திருக்குமா? எமர்ஜென்சிக்கு போனை கொடுப்பேன், புடிங்கிட்டு ஓடிடுவாங்க. நான் அப்படிலாம் போக மாட்டேன். நான் நல்ல குடும்பத்து பொண்ணு. ப்ளீஸ்ண்ணா கொடுங்கண்ணா. அப்படியா? சரிம்மா, இந்தா பேசிட்டு கொடு. அண்ணா, போன் போக மாட்டேங்குதுண்ணா. இந்த ஏரியால சிக்னல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா. கொஞ்சம் தள்ளி போய் பாருமா, யாருனாவது வருவாங்க, அவங்க கிட்ட வாங்கி பேசிக்கமா. நீ போனை கொடுமா. அண்ணா அண்ணா அண்ணா. என்னம்மா? அண்ணா, இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷனா? ஏன்? அண்ணா, எனக்கு ஒரு பிரச்சனை. நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அப்படியா? இப்படியே நேரா போய் லெஃப்ட் சைடு போயிருமா, அங்கதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. சரிங்க அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. சரிம்மா, பரவாயில்லம்மா. வாங்க வாங்க. காம்படிஷன் எப்படி இருந்துச்சு? வெண்பா வின் பண்ணிட்டாளா? வின் பண்ணிட்டா அண்ணி. வின் பண்ணிட்டாங்கற சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே? அதையே சொரத்தே இல்லாம சொல்ற. என்ன வேற ஏதாவது பிரச்சனையா?
மயில ஃபோன் பண்ணாளா அண்ணி? இல்லையே, எனக்கு எதுவும் பண்ணல. உனக்கு ஏதாவது பண்ணாளா? அவ பண்ணல, நாங்க தான் ஃபோன் பண்ணோம். அவ ஃபோன் இன்னும் ஆன் ஆகல. சரின்னு ஹாஸ்டல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஹாஸ்டல் வார்டன் நாங்க யாரையுமே வர சொல்லங்கிறாங்க. ஏன் மல்லி, இவ தான் கோஆர்டினேட்டர், அதனால முன்னாடியே வரணும்னு சொன்னாங்கன்னு தானே சொன்னா. அவங்க அப்படி யாரையும் வர சொல்லலையாம். வேலையெல்லாம் அவங்க தான் பாப்பாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ண மாட்டாங்களாம். மல்லி, அப்ப என்ன இருக்கும்? அவ எங்க தான் போயிருப்பா? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல அண்ணி. என்ன செய்யலான்னு யோசிக்கிறதுக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். ஐயோ கடவுளே, அவ எங்க போனான்னு தெரியலையே. இப்படி தலையில கல்ல தூக்கி போட்டு போயிட்டாளே. அவ போகும்போதே நினைச்சேன் அவ ஏதோ தப்பு பண்றான்னு தோணுச்சு. திருட்டு முடி முழிச்சிட்டு இருந்தா, அதே மாதிரியே பண்ணிட்டா. ஒருவேளை யாராவது ஹாஸ்டல் வேலைன்னு போய் சொல்லி இவளை வர வச்சிருப்பாங்களோ? அண்ணி, அவளை யாராவது ஏமாத்திருப்பாங்களா? யார? உன் தங்கச்சி மயில. உன் தங்கச்சி எல்லாம் யாரும் ஏமாத்த முடியாது. அவதான் மத்தவங்களை ஏமாத்துவா. அவ நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு காதலிக்கிறேன்னு ஒரு பையனை சொன்னால, அவன் பின்னாடியே ஓடி போயிருப்பா. அதுதான் நடந்திருக்கும். இல்ல அண்ணி, அவ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. அவனை மறந்துடுறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான். ஐயோ மல்லி, உன் தங்கச்சி சத்தியத்தை நீ தான் நம்பணும், நான் நம்ப மாட்டேன். அதுக்கப்புறம் அவ மறைஞ்சு மறைஞ்சு எத்தனை தடவை பேசியிருக்கா தெரியுமா? நான் எத்தனை தடவை திட்டிருக்கேன் தெரியுமா? எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. காணாம போன பணத்தை எடுத்ததும் அவதான், நகைய மாத்தி வச்சதும் அவதான். அது எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு நம்ம நெத்தியில நாமத்தை போட்டுட்டு போயிட்டா. இதுதான் நடந்திருக்கும். நாகம், எதுக்கு இவ்வளவு பெரிய பழியெல்லாம் அவன் மேல சொல்றீங்க? இல்ல தம்பி, அதான் நடந்திருக்கும். எனக்கு புரிஞ்சிருச்சு. அண்ணி, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க கற்பனை பண்றதெல்லாம் சொல்லாதீங்க. உன் தங்கச்சியை சொல்றதுனால நீ எதுவும் நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் மல்லி. ஆனா அவ இப்படிதான் ஒரு வேலையை பண்ணுவான்னு எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். நான் அடிச்சு சொல்றேன், அவ இங்க இல்ல, அவனோட போயிட்டா. மல்லி, உன் அண்ணி சொல்றது உண்மைதான். ஆனா இத்தனை நாள்ல நாகு உண்மையை சொல்லி இன்னைக்குதான் நானே பாக்குறேன். உன் அண்ணி சொன்னதெல்லாம் உண்மை. அவ ஒரு பையனோட அங்க இங்கன்னு பேசுறத நானே என் கண்ணால பாத்திருக்கேன். ஏ ராஜே, மயில ஒரு பையன் கூட பேசுனத பார்த்த நீ இப்ப சொல்ற? இப்படி ஏதாச்சும் ஒண்ணு நடக்கட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? இதான் வீட்ல இருக்கிற ஒரு பெரியவங்க பண்ற வேலையா? ஏன் இந்த விஷயம் உங்க யாருக்கும் தெரியாதா என்ன? நீங்க என்ன உங்க விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவீங்களா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் உங்க குடும்ப விஷயம்னு அப்படியே நீங்க மட்டும் பேசி முடிவு பண்ணிப்பீங்கல்ல. ஆனா நான் மட்டும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லணும்ல. இது ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கை இல்லையா? இந்த மாதிரி விஷயத்துல இப்படி பண்ணலாமா? நான் சொன்னதோட அவ திருந்திட்டான்னு நினைச்சேன். நீ பார்த்த விஷயத்த சொல்லியிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருப்பேன்ல. எனக்கு என்னமா தெரியும் நீங்க இந்த விஷயத்துக்கு இவ்ளோ பதட்டப்படுவீங்கன்னு? அவ யாரோ ஒருத்தனை கூட்டிட்டு போயிட்டான்னு சொன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு தானே நான் நினைச்சேன். ஏய், நீ பண்ண காரியம் ஒரு அயோக்கியத்தனம். அதுக்கு சப்பக்கிட்டு கட்ட எதுவும் பேசிட்டு இருக்காத. ஒரு பொண்ணு மேல சந்தேகம் வந்துச்சுன்னா அவளுக்கு பொறுப்பானவங்க கிட்ட அதை சொல்லணும். எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ஏற்கனவே தெரியும்ல சொல்லக்கூடாது. என்னங்க, எனக்கு பயமா இருக்குங்க. அவ அப்படி அந்த பையனோட போயிருந்தா அவ ஒரு நிமிஷம் கூட அந்த பையனோட இருக்க கூடாது. அவளை உடனே காப்பாத்தணுங்க. உடனே ஏதாச்சும் பண்ணுங்க ப்ளீஸ். சரி, நீ எதுவும் பதட்டப்படாத, நான் ஏதாவது பண்றேன். விஜய் சார், நீங்க கொடுத்த நம்பரை ட்ராக் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுமே சார். அந்த நம்பரை அப்புறமா ட்ராக் பண்ணலாம். இப்போ என் ஒய்ஃபோட சிஸ்டருக்கு ஒரு பிரச்சனை. சார், நீங்க நம்பரை மட்டும் அனுப்பிச்சு விடுங்க, நான் உடனே உங்களுக்கு ட்ராக் பண்ணி சொல்றேன் சார். இப்போ உடனே அனுப்புறேன். என்னங்க, என்ன பண்றது? மலி,
நமக்கு இப்ப எந்த க்ளூவுமே இல்ல. அவளை நான் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு வந்ததோட சரி. அங்க போய் நம்ம விசாரிப்போம். அங்க விசாரிச்சாதான் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். சரி, உடனே போலாங்க. வாங்க வா போலாம். போயிட்டு வரோம் அண்ணி. சொன்னீங்க, உங்களை நம்பி ஓடி வந்தேன். ஆனா நீங்க போயிட்டீங்களே. என்ன அம்மா, நான் உனக்காக ரொம்ப நேரம் நின்னம்மா, நீ வரவே இல்லை. உன் சூழ்நிலை என்னன்னு தெரியல, உன்னால வர முடியல போலன்னு நினைச்சுதான் நான் அப்படியே போயிட்டேன். இப்ப காலையில தான் வந்து விசாரிச்சேன், நீ தப்பிச்சு போயிட்டு தான் சொன்னாங்க. எனக்கு மனசு கேட்கல, நீ போயிட்டியா இல்ல எங்கேயாவது மாட்டிக்கிட்டியான்னு இந்த பக்கமா நான் தேடிக்கிட்டு வந்தேன். நல்ல வேலைமா உன்னை இங்க பாத்துட்டேமா. நீங்க சொன்னது அத்தனையும் உண்மைதானே. அவன் ஒரு கொலைகாரன், தப்பானவன. அதனாலதான் நான் தப்பிச்சு வந்துட்டேன்னு. அண்ணன் எவ்வளவு தூரம் என்ன விரட்டி வந்தாங்க தெரியுமா? நான் உங்க கையில கிடைச்சிருந்தா நிச்சயமா என்ன கொன்னு போட்டிருப்பாங்க. உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்தேன்னு. அப்புறம் அங்கேயே மயங்கி விழுந்துட்டேன்னு. இப்ப கண்ணை முழிச்சு எழுந்து வரேன்னு. ஏமா இப்ப எங்க போய்கிட்டு இருக்க? போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு. என்னம்மா நீ இன்னும் விவரம் புரியாத பொண்ணா இருக்க? இந்த பார், அந்த பசங்க உன்னை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கானுங்க. நீ இப்படி வெளியில சுத்திக்கிட்டு இருக்க? இந்த பார், முதல்ல என் வண்டியில ஏறுமா, உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். போலீஸ் ஸ்டேஷன் போனா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுல. என்னம்மா நீ உலகம் புரியாத பொண்ணா இருக்க? இவ்வளவு வேலை செய்யறவனுங்களுக்கு போலீஸ்ல ஆள் இல்லாமல இருப்பாங்க? இந்த பாரு, போலீஸ் ஸ்டேஷன்லயே அவனோட ஆள் இருக்காங்க. போன தடவை ஒரு பொண்ணு தப்பிச்சு போச்சுன்னு சொன்னல, அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு. ஆனா அங்க இருக்கிற ஏட்டு மறுபடியும் அந்த பொண்ண அவனுங்க கிட்டே புடிச்சு கொடுத்துட்டாருமா. அப்படின்னா இப்போ என்ன பண்றது? வேணும்னா என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறீங்களா? நான் பஸ் ஏறி போய்க்கிறேன். இங்க பாருமா, அவனுங்க நாலா பக்கமும் உன்னை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப முக்கியமா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் குறி வச்சு தேடுறானுங்க. அதனாலதான் நான் சொல்றத கேளுங்கிறேன். முதல்ல என் வீட்டுக்கு போயிடுவோம், அப்புறம் அவனுங்க விஷயம் எல்லாம் அடங்கட்டும். அதுக்கப்புறம் நானே உன்னை பஸ் ஏத்தி விடுறேன். என்ன மயிலு, இங்க பாருமா, அவனுங்க உனக்கு எவ்வளவு ஆபத்தானவனுங்கன்னு தெரியல. அதான் இங்க இப்படி நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. நேத்து 4-5 பேர் தான் தேடினானுங்க. இப்போ காலையில இருந்து ஒரு 10-15 பேர் தேடுறானுங்க. எந்த நிமிஷம் வேணாலும் இந்த பக்கம் வந்துருவானுங்கம்மா. சரிண்ணே, என்னையும் உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்க. அப்படியே சாயங்காலம் என் ஊர் பஸ்ல ஏத்தி விட்டுருங்க, சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வாமா, வா போலாம், வா. இங்கதான் இறக்கி விட்டீங்களாங்க? ஆமா மல்லி, இறங்கி அப்படியே எதிர்க்க போய்க்கோன்னு சொல்லி அனுப்புனேன். அவளுக்கு ஏற்கனவே இந்த இடம் தெரியுங்கிறதால அவளை தனியா அனுப்பிச்சு வச்சேன். பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போனால அவ. அத பாத்தீங்களா நீங்க? போயிருப்பான்னு தான் நம்பினேன். ஆனா அடுத்து ஏடிஎம்ல பணம் எடுத்து கொடுக்க சொன்னல, அப்ப நான் திரும்ப வந்தப்போ அவ இங்கதான் நின்னா. அவ ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன்னு பொய் சொல்லியிருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவ பஸ்ல போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது மல்லி. இப்ப என்னங்க பண்றது? அவளை எங்கன்னு போய் தேடுறது? டென்ஷன் ஆகாத மல்லி, இங்க கடை ஆட்டோ ஸ்டாண்டுன்னு விசாரிச்சு பாப்போம். ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் மயில நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீ மனசை விட்டுறாத, வா இங்க பக்கத்துல போய் விசாரிச்சு பாப்போம். வா. அண்ணே சொல்லுங்க. இந்த போட்டோ பாருங்களேன். நேத்து இந்த பொண்ணை நான் இங்க பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டு போனேன். அவளை நீங்க பாத்தீங்களா? இதோ இந்த பொண்ணுதான் சார். ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர் வராங்க?
எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியுமா சார்? சரி வா மல்லி. அண்ணா இந்த பொண்ணை நேற்று காலைல 10 மணிக்கு இங்க தான் இறக்கி விட்டேன். அதுக்கப்புறம் இவ காணாம போயிட்டா. நீங்க இவள பாத்தீங்களா? கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இல்ல சார், நான் பார்க்கல சார். ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மல்லி இப்பதானே தேட ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பா கிடைச்சிருவா. ஒன்னும் பயப்படாத. நீ எதுக்கும் அந்த பக்கம் விசாரி, நான் இங்க போய் விசாரிச்சு வரேன். சரியா? போ. இதுதாம்மா நம்ம வீடு. இதுதான் இந்த ஏழையோட சின்ன வீடு. வசதி எல்லாம் அவ்வளவு இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. பரவாயில்லண்ணே, இவ்ளோ ஆபத்தான சமயத்துல பாதுகாப்பு கொடுக்கறீங்களே, அதுவே போதும்ண்ணே. சரிம்மா, வாமா உள்ள போலாம். சுமதி, சுமதி, வரேங்க. வாமா உட்காரு. யாருங்க இது? சொல்றேன் சுமதி, நமக்கு வேண்டியவங்க தான். மயிலு, இவ என் ஒய்ஃப் சுமதி. வாமா உட்காரு, இரு தண்ணி எடுத்துட்டு வரேன். உட்காரு. இந்தம்மா தண்ணி குடி. அம்மாடி, இது உன் வீடு மாதிரி. இங்க உனக்கு ஒரு ஆபத்தும் இல்ல, நீ பத்திரமா இருக்கலாம். இங்க பாருமா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வெளியில இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு நானே உன்னை கொண்டு போய் பஸ் ஏத்தி விட்டுறேன். சரியா? சரிண்ணே. அம்மா, நீ நேத்துல இருந்து எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்ட. போய் முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு வா, ஏதாவது சாப்பிடலாம். பின்னாடி பாத்ரூம் இருக்கு, போய் மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வாமா. போமா போ. சரிண்ணே. இப்பவாது சொல்லுங்க, யாருங்க இந்த பொண்ணு? சுமதி, எங்க ஹோட்டல்ல தங்கறதுக்கு வந்த பொண்ணு ஒருத்தனோட ஓடி வந்துருச்சு. அவன் இந்த பொண்ணுங்களெல்லாம் கடத்தி கொண்டு போய் விக்கிறவன். அவனை நம்பி இவ ஓடி வந்துட்டா. நான் தான் காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சின்ன பொண்ணா இருக்கு, இந்த வயசுல ஓடி வந்திருக்கு. அந்த பக்கம் தான் போனாங்க சார். அண்ணா வாங்க சார். சொல்லுங்கண்ணே. நேத்து நீங்க சொன்ன நேரத்துல இந்த ஸ்டாண்ட்ல இவரு தான் இருந்தாரு. இவர்கிட்ட கேட்டு பாருங்க சார். ஒரு நிமிஷம் சார். இதோ நேத்து ஒரு 10 மணிக்கு இங்க தான் இறக்கி விட்டு போனேன். இந்த பொண்ணை எங்கேயாச்சும் நீங்க பாத்தீங்களா? ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? இந்த பொண்ணு தானே? ஆமா. நீங்க தானே அந்த பொண்ணோட பணமோ என்னமோ கொடுத்துட்டு போனீங்க? ஆமா, கொடுத்துட்டு போனேன். நீங்க அந்த பக்கம் போன உடனே ஒரு கார் வந்தது. அந்த பொண்ணு அந்த கார்ல ஏறி போயிடுச்சு. கார்ல ஏறி போச்சா? மலி, மலிங்க வா. என்னங்க? மலி, இவர் பாத்துருக்காரு. மல்லி, நேத்து நான் பணம் கொடுத்து போனதும் இன்னொரு கார் வந்திருக்கு. அந்த கார்ல தான் அவ ஏறி போயிருக்கா. கார்ல ஏறி போனாளா? அவ அப்படிலாம் போக மாட்டாளே. கார் வச்சிருக்கிற யாரையும் அவளுக்கு தெரியாதே. ஏமா, நான் என்ன சும்மாவா சொல்லுவேன்? கார்ல போனதை கண்ணால பார்த்தேன், அதான் சொன்னேன். என்ன காரு? ஏதாச்சும் உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியுமா? அது ஏதோ ஒயிட் கலர் கார் மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? போட்டோல காட்டின பொண்ணு தான் பாத்தீங்களா? மறுபடியும் கேட்டா என்னக்கா அர்த்தம்? ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணுகிட்ட தப்பா தெரிஞ்சது. அந்த பொண்ணோட மொழியே சரியில்லை. அதான் அந்த விஷயம் என் மனசுல அப்படியே நின்னுடுச்சு. நீங்க வந்து கேட்டதும் சொன்னேன். இல்லன்னா நான் ஏன் சொல்ல போறேன்? யார் கார்லங்க ஏறி போயிருப்பா? கார் வச்சிருக்கிற யாரையும் அவளுக்கு தெரியாது. அவ கூட படிக்கிறவங்க எல்லாம் வசதி கம்மியானவங்க. வேற ஏதோ நடந்திருக்குங்க.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மல்லி, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கு. ஆனா நம்ம கேட்டா ஃபுட்டேஜஸ் பார்க்க அவங்க அலோ பண்ண மாட்டாங்க. நாம ஒரு விஷயம் பண்ணுவோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அவங்க வந்தாதான் அவங்க அந்த ஃபுட்டேஜஸை காட்டுவாங்க. மல்லி, என்ன யோசிக்கிற? எப்படிங்க ஒரு பொண்ணு காணோன்றது உடனே போலீஸ்ல சொல்றது? 4 பேருக்கு தெரிஞ்சா தப்பா பேச மாட்டாங்களா? மல்லி, போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமா நமக்கு இருக்கிற பார்வை எல்லாம் மாறும். ஒரு பிரச்சனைனா நம்ம உடனே போலீஸ் கிட்ட தான் போகணும். அதுவும் பொண்ணுங்க விஷயம்னா அவங்களுக்கு பிரச்சனைனா உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஒரு பொண்ணு காணாம போன நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு செகண்டுமே கோல்டன் செகண்ட்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இது மாதிரி தயங்கி வீணாக்கிட கூடாது. நம்ம கையில இப்ப இருக்கிறது மயிலோட உயிர். மல்லி, மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.